Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 2.6ல உள்ள 7th problemலேருந்து 9th problem வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல பேலன்ஸ் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் 10th problem பாருங்க. A brick staircase has total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. How many bricks are required to form the topmost step? How many bricks are required to build the staircase? அதாவது ஒரு brick staircaseனா செங்கற்கள் படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வீட்டிலலாம் மாடி கட்டுறதுக்கு படி வச்சிருப்போம் இல்லையா, அந்த படியை வந்து செங்கற்களால் கட்டுறாங்களாம். அந்த படி வந்து எத்தனை படி கட்டுறாங்கன்னா 30 படி கட்டுறாங்க. சரியா, 30 படியில் பாட்டம் ஆஃப் தி ஸ்டெப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கட்டுறதுக்கு 100 பிரிக்ஸ் தேவைப்படுது. அதாவது 100 செங்கற்களை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கட்டுறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பும் நம்மளுக்கு வந்துட்டு 2 பிரிக்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதாவது இப்போ செகண்ட் பிரிக்ஸை விட ஃபர்ஸ்ட் பிரிக் வந்துட்டு 2 பிரிக்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படின்னா செகண்ட் பிரிக் ஃபர்ஸ்ட் பிரிக் 100 இருந்துச்சுன்னா செகண்ட் பிரிக் வந்து எப்படி இருக்குன்னா 98 இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை விட செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு 2 செங்கற்கள் வந்து கம்மியாக இருக்கும். சரியா, அப்போ செகண்டை விட தேர்டு வந்து 2 செங்கற்கள் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட சீக்வன்ஸ். இதில் கொஸ்டின் என்னதுன்னா, எத்தனை பிரிக்ஸ் வந்துட்டு டாப் மோஸ்ட் ஸ்டெப்னா 30வது படி தான் நம்மளோட கடைசி ஸ்டெப். அந்த 30வது ஸ்டெப் கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவை? ரெண்டாவது கொஸ்டின், மொத்தமாக அந்த 30 ஸ்டெப்பையுமே கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரியா, நம்மளோட சீக்வன்ஸ் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் செங்கற்கள் இதானே 100 பிரிக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செங்கற்களுக்கு தேவை, அதனால 100 ப்ளஸ் இன்னொன்று ரெண்டாவது செங்கற்கள் ஃபர்ஸ்ட் முன்னாடி உள்ள செங்கற்களை விட 2 செங்கற்கள் கம்மியாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள செங்கற்கள் 100 இருந்தா ரெண்டாவது உள்ளது 2 செங்கற்கள் கம்மியாகி 98 செங்கற்கள் தேவைப்படும். அதுக்கடுத்து உள்ளது 98 விட 2 கம்மியாகி 96 தேவைப்படும். இந்த மாதிரி கம்மியாகிட்டே போயிட்டே இருக்கும். சரியா, நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை ஸ்டெப்ஸ் கட்டுறோம்? 30 ஸ்டெப் கட்டுறோம். அப் டு 30 டேர்ம்ஸ்னு எழுதணும். சரியா, நம்பர் 30 கிடையாது, 30 ஸ்டெப்ஸ், அதாவது 30 டேர்ம்ஸ் வந்துட்டு இதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சரியா, இந்த சீக்வன்ஸ்ல இருந்து நம்மளால வந்து கிவன் எழுத முடியும். என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a க்கு ஈக்குவல், a is equal to 100. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் d. d என்ன வரும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், 98 மைனஸ் 100. ஓகே, 98 மைனஸ் 100 வந்து -2. அப்போ a வந்து என்ன தெரிஞ்சாச்சு, d என்னன்னு தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் அப் டு 30 டேர்ம்ஸ்னா இதுல மொத்தமா 30 நம்பர்ஸ் இருக்கதா அர்த்தம். 30 நம்பர்ஸ் இருக்கதா கொடுத்துட்டாங்கன்னா என்னோட வேல்யூ 30ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, how many bricks are required for the டாப் மோஸ்ட் ஸ்டெப், அதாவது 30. இந்த 30 ஸ்டெப்ஸ் கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னா T30 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, T30னா Tn ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T30 is equal to a வேல்யூ என்ன? 100 plus n வந்து 30 minus 1 into d வேல்யூ என்ன? -2. அப்போ 100 plus 30 minus 1 29 into -2. ஓகேவா, இப்போ 100 29 into -2 என்னது? -58. ஓகேவா, அப்போ 100 minus 58 வேல்யூ என்ன? 42. அப்போ T30 என்னது? 42. நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப் 30வது ஸ்டெப் கட்டுறதுக்கு தேவையான கற்கள் 42 பிரிக்ஸ். 42 செங்கற்கள் இருந்தால் 30வது ஸ்டெப் கட்டிடலாம். செகண்ட் ஒன், மொத்தமா இந்த படிக்கட் ஃபுல்லா அந்த 30 படியும் கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது S30 தான் கண்டுபிடிக்கணும். Sn ஃபார்முலா என்ன? n/2 into 2a plus n minus 1 into d. இதுதான் Sn ஃபார்முலா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது S30 is equal to 30/2 into 2a வேல்யூ என்ன? 100 plus n வந்து என்னது? 30 minus 1 into d வேல்யூ -2. 30 2 1s are 2 15s are. சரியா, அப்போ 15 into 2 into 100 என்ன வரும்? 200. 30 minus 1 29. 29 into -2 வேல்யூ என்ன? -58. ஓகே, அப்போ 15 into 142. 15 into 142 வேல்யூ என்ன? 2130. அப்போ S30 வேல்யூ என்ன? 2130. இந்த மொத்த படிக்கல்லும் கட்டுறதுக்கு நமக்கு தேவையான செங்கற்கள் எவ்வளவா? 2130 செங்கற்கள் தேவையா. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? 11th ப்ராப்ளம் பாருங்க. if s1, s2, s3 etc. up to sm or the sum of n terms of m ap whose first terms are 1, 2, 3, etc. up to m and whose common difference are 1, 3, 5, etc. up to 2m minus 1, then show that s1 plus s2 plus s3
is equal to 1 by 2 mn into mn plus 1. அதாவது ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன s1, s2, s3 etc. up to sm னு ஒரு சீக்வென்ஸ். இந்த இதோ ஃபர்ஸ்ட் டேர்மே கொடுத்துட்டாங்க. என்னன்னா s1 க்கு 1 ஆ, s2 க்கு s3 க்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 ஆ etc. up to m னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் s1 ஓட காமன் டிஃபரன்ஸ் 1, s2 ஓட காமன் டிஃபரன்ஸ் 3, s3 ஓட etc. up to sm ஓட காமன் டிஃபரன்ஸ் 2m - 1 னு கொடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்கு ஃபர்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸை கொடுத்துட்டோம். நீங்க இந்த டேர்மை எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. s2 plus s3 etc. up to sm is equal to mn into mn plus 1 ன ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படி சொல்லிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். இது காமன். முதல்ல s1, s2, s3 எல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? முதல்ல Sn is equal to n by 2a plus n minus 1 into d. இதுதான் Sn ஃபார்முலா. சரியா? இப்போ Sn ல S1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். S1 is equal to n தெரியாதனால அப்படியே வெச்சுக்கணும். n by 2 S1 ஓட ஃபர்ஸ்ட் 2 into 1 plus n தெரியாதனால அப்படியே வெச்சிட்டு n minus 1 S1 ஓட காமன் டிஃபரன்ஸ் 1. ஓகே, அப்ப n into 2 plus n minus 1. 1 into n minus 1, n minus 1 வரும் இல்லையா? n minus 1. n by 2. 2 minus 1 என்னது? 1. அப்போ n plus 1. S1 ஓட வேல்யூ என்ன? n by 2 into n plus 1. Next S2. n by 2 into 2 into S2 ஓட first term என்னது? 2 plus n minus 1 into S2 ஓட common difference 3. n by 2, 2 2s are 4. இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா plus 3n minus 3. ஓகே, அப்ப n by 2 into 4 minus 3 1, 3n plus 1. S2 ஓட வேல்யூ என்ன? n by 2 into 3n plus 2. Next S3. n by 2 2 into S3 ஓட first term என்னது? 3 plus n minus 1 into S3 ஓட common difference 5. n by 2 2 3s are 6 plus உள்ள 5 உள்ள மல்டிப்ளை பண்ணா 5n minus 5. n by 2 6 minus 5 1. அப்போ 5n plus 1. இது S3 ஓடது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S1, S2, S3 கண்டுபிடிச்சாச்சு, etc. up to Sm வரையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால next Sm கண்டுபிடிக்கிறோம். Sm கண்டுபிடிக்கணும். Sm பாருங்க. Sm is equal to n by 2 2 into Sm க்கு என்ன கொடுத்திருந்தாங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் m கொடுத்திருக்காங்க plus n minus 1 into Sm ஓட காமன் டிஃபரன்ஸ் என்னது? 2m minus 1. ஓகேவா? இது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் n by 2 2m plus இந்த 2m minus 1 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2mn minus n ன்னு கிடைக்கும். இப்போ minus 1 உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 2m plus 1 ன்னு கிடைக்கும். ஓகேவா? is equal to n by 2. இந்த 2m இந்த minus 2m cancel ஆயிடும். ஓகேவா? next 2mn minus n plus 1. ஓகே, இப்போ n by 2 இந்த n காமனா எடுத்துக்கலாம். n into 2m minus 1 plus 1 ன்னு கிடைக்கும். இது வந்து Sm ஓடது. நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். S1, S2, S3, Sm இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். சரியா? S1 plus S2 plus S3 plus etc. up to Sm is equal to S1 ஓட வேல்யூ என்ன? n by 2 into n plus 1 plus S2 ஓடது n by 2 into 3n plus 1 plus S3 ஓடது n by 2 into 5n plus 1
ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு SM ஓடது n/2 2m minus 1 into n plus 1. ஓகேவா, இதுதான் வந்து SM, S2, S3 ஓட வேல்யூ. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த இதில் எல்லாத்துலேயுமே n/2 வந்து காமனாக இருக்கு இல்லையா? நான் n/2 வெளியே எடுத்துக்கிறேன். n/2 இன்ட்டு n/2 போச்சுன்னா n plus 1 plus 3n plus 1 plus 5n plus 1 plus etc plus n/2 வெளியில் போச்சுன்னா n into 2m minus 1 plus 1. சரியா? இதுதான் வந்துட்டு இங்கே உள்ள டேர்ம்ஸ். சரியா? இப்போ இந்த இருக்கு இல்லையா, அந்த 1 இது எல்லாமே எனக்கு காமனாக இருக்கு இல்லையா? அதனால் நான் 1 என்ன பண்ணிட்டேன்னா வெளியில் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 1 + 1 + 1 + எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்னா m டேர்ம்ஸ் இருக்கும். அதாவது நம்ம லாஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அப் டு m டேர்ம்ஸ்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு m டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ 1 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, இது 2 3 ஆட் பண்ணிட்டே போனோம்னா 1 வந்து எனக்கு m டைம்ஸ் இருக்கிறதுனால 1 பதிலாக நான் mன்னு சொல்லி எழுதிக்கணும். புரிஞ்சுதா? n/2 இன்ட்டு n plus 3n plus இந்த 1 போயிடும் 5n plus etc up to n into 2m minus 1 into இந்த 1 plus 1 plus இருக்குல்ல, இது வந்து எனக்கு m டைம்ஸ் இருக்குது இல்லையா? அதனால plus mன்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகே, எனக்கு வந்து இங்கே 1 இருக்கனால நான் mன்னு போட்டேன். இதே 2 இருந்துச்சுன்னா 2mன்னு போட்டுப்பேன். எனக்கு வந்து அதுவுமே 2 வந்து m டைம்ஸ் இருந்தனால தான் நான் 2mன்னு போட முடியும். இது 1 வந்து எனக்கு m டேர்ம்ஸ் இருக்கனால mன்னு போட்டுக்கிறேன். சரி, இப்போ இதுல வந்து எனக்கு n காமனா இருக்கு. n எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு. அதனால n வெளிய எடுத்துக்கிறேன். n/2 into n into n போயிடுச்சுன்னா 1 plus 3 plus 5 plus etc up to 2m minus 1 plus n. ஓகேவா? n/2 is into n into இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு சீக்வென்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஒரு சீக்வென்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? SN ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். SNல இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியுது, லாஸ்ட் டேர்ம் தெரியுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? n/2 into a plus l இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? அப்போ இங்க என்ன வரும்? n/2 ஃபர்ஸ்ட் n/2 என்னன்னா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கதா அர்த்தம். இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? m டேர்ம்ஸ் இருக்கதா ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது S1 plus S2ங்கிறது m டேர்ம்ஸ் இருக்கு. சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் வந்து m அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா இதோட சம் எத்தனை? நமக்கு m. சரியா? அப்போ n க்கு பதிலா m வரும். m/2 into a வேல்யூ என்ன 1 plus l வேல்யூ என்ன 2m minus 1. ஓகேவா? இது வந்து எப்படி எழுதணும் புரிஞ்சுதா? சீக்வென்ஸை SN ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். வேற ஒண்ணுமே பண்ணல. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் plus m அப்படியே வந்துடும். இந்த -1ம் +1ம் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்போ என்ன வரும்? n/2 into n into இந்த m/2 into இங்க என்ன வரும்? 2m னு வரும் plus m. சரியா? இந்த 2ம் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் n/2 into n m² plus m னு கிடைக்கும். ஓகேவா? n m² plus m னு கிடைக்கும். இதுதானே ஆக்சுவலா அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ வந்துட்டு m காமன் எடுத்துவோமா? என்ன கிடைக்கும்? nm/2 into m n plus 1 னு கிடைக்கும். கரெக்ட்டா? இதுதானே அவங்க வந்து sm வந்து is equal to சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. அதாவது 1 plus S1 plus S2 plus etc S3 plus etc Sm is equal to nm/2 plus into mn plus 1. இதானே அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இந்த சம் எப்படி போட்டான்னு புரிஞ்சுதா? அவ்வளோதான். LHS is equal to RHS. LHS எடுத்து நம்ம RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு S1 plus S2 plus S3 plus etc up to Sm எடுத்து நம்ம சால்வ் பண்ணி nm/2 into mn plus 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? 12th sum பாருங்க. Find the sum a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b 5a minus 3b by a plus b etc up to 12 terms. அதாவது ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் எனக்கு ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சீக்வென்ஸ்ல 12 terms இருக்கதாவும் சொல்லிட்டாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த சீக்வென்ஸ்ல வந்து என்னென்ன எழுதிக்கலாம்? a term. ஃபர்ஸ்ட் term நம்மளுக்கு என்னது? a minus b by a plus b. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் d. d எப்படி கண்டுபிடிக்கணும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அதாவது 3a minus 2b by a plus b minus a minus b divided by a plus b. ஓகேவா? இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் காமனா இருக்கு. அதனால ஹோல் டினாமினேட்டர்ல a plus b ன்னு போட்டுக்கலாம். 3a minus 2b
மைனஸும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் ஏ ப்ளஸ் பி. 3a மைனஸ் ஏ என்னது 2a. மைனஸ் 2b ப்ளஸ் b மைனஸ் b டிவைடட் பை a ப்ளஸ் b. இதுதான் வந்து டியோட வேல்யூ. நெக்ஸ்ட் 12 டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 12 டேர்ம்ஸ்னா n ஈக்குவல் டு 12னு அர்த்தம். சரியா? லாஸ்ட் டேர்ம் 12னு எடுத்துக்க கூடாது. இந்த சீக்வன்ஸ்ல 12 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா என்னோட வேல்யூ தான் 12. அப் டு 12னு கொடுத்தாங்கன்னா நீங்க எழுதி ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஆனா 12 டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டா n தான் வந்துட்டு நீங்க 12னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ ஃபார்முலாக்குள்ள போலாம். ஃபார்முலா என்ன? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? அப்போ s நம்ம வந்துட்டு இதுதானே கண்டுபிடிக்க போறோம். இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 12 டேர்ம்ஸ் இல்லையா? அதனால s12 is equal to n என்னது 12 by 2 into 2 a வேல்யூ என்ன? a minus b divided by a plus b plus n வந்து என்னது 12 minus 1 into d என்னது 2a minus b divided by a plus b. சரியா? இப்போ 2 1s are 2 6 are. அப்போ 6 into 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2a minus 2b divided by a plus b plus 12 minus 1 என்னது 11. 11 உள்ள மல்டிப்ளை பண்ணா 11 into 2 22a minus 11b divided by a plus b ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்குனா நான் ஹோல் டினாமினேட்டர் எழுதிக்கிறேன். அப்ப 6 into ஹோல் டினாமினேட்டர் எழுதுனா a plus b. இங்க மேல 2a minus 2b. இங்க பிளஸ் இருக்கனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அப்படியே எழுதிக்கலாம். plus 22a minus 11b. 6 into 2a plus 22a என்னது 24a. minus 2b minus 11b என்னது minus 22b divided by a plus b. சரியா? sorry minus 2b. இப்போ என்ன வரும்? 6 into a plus b 2a plus 22a 24a minus 2b minus 12b minus 13b. ஓகேவா? அப்ப இந்த a plus b இந்த சைடு வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். இது வந்து s12 is equal to இதோட ஸ்டாப் பண்ணாலும் கரெக்ட் தான். அப்படி இல்ல அப்படினா 6 by இந்த a plus b வெளியில கொண்டு வந்து 6 by a plus b into 24a minus 13b அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இதுவரையே ஸ்டாப் பண்ணாலும் மார்க் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டாப்பர் மாதிரி தெரியலாம்னு வைங்களேன். அந்த மாதிரி அவ்வளோதான். இந்த சம் புரிஞ்சுதா எப்படி போட்டோன்னு? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.6 உள்ள பேலன்ஸ் சம்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனோட கான்செப்ட் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்